அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வால்பாறை அருகில் உள்ள 6-7 சுற்றுலா தலங்களை ஒரே நாள்ல நாங்க சுற்றி பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நாங்க ஷேர் பண்ண போறோம். நாங்க ஃபேமிலியா பாத்தீங்கன்னா வால்பாறைக்கு 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். சோ ஒரு நாள் வால்பாறை சுற்றி உள்ள சுற்றுலா தலங்கள், அதாவது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இல்லையா, அந்த இடங்கள். மீதி 2 நாள் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வால்பாறையில இருந்து அதிரப்பள்ளி போற ஃபால்ஸ், அந்த ரோட்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் நாங்க பார்த்தோம். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ், அதாவது பரமிக்குளம் டைகர் ரிசர்வ், ரெண்டுமே ஒரே ஒட்டி தான் இருக்கும். அது ஒரு நாள் பிளான் பண்ணி அது போய் பார்த்தோம். அந்த 2 வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க, நல்லாவே இருக்கும். இப்ப நீங்க பாக்கிறது பாத்தீங்கன்னா வால்பாறை போட்டோ வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க நிறைய போட்டோஸ், ரீல்ஸ் எல்லாம் இங்க தாங்க எடுப்பாங்க. மக்கள், இளைஞர் கூட்டம் இங்கதான் படம் எடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் மாலை நேரத்துல வந்தீங்கன்னா, நாங்க ஈவினிங் டைம்ல இதை பார்த்தோம். ஆக்சுவலா சூப்பரா இருக்குங்க. இதை நிஜமாவே பாருங்களேன், எப்படி இருக்கு, கண்கொள்ளா காட்சி. நாங்க பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணோம். அதாவது ஏப்ரல் 2025 ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல இந்த பிளேசஸ் நாங்க விசிட் பண்ணோம். ஆக்சுவலா அப்போ அந்த அளவுக்கு பனி இல்ல. ஸோ ஈவினிங் 5 o'clock மேலதான் கொஞ்சம் உங்களுக்கு சில்லுன்னு காத்தே வீசணும் பாத்துங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லா பிளேஸும் உங்களால விசிட் பண்ண முடியும். சில நேரங்கள்ல இப்போ ஏப்ரல் மாசத்துல கொஞ்சம் மழை வந்தது. ஆக்சுவலா நாங்க போன 3 நாள் ஒரு 2 நாள் ஈவினிங் டைம்ல ஒரு 2 இடத்துல 3 இடத்துல மழை இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் அப்ஸ்ட்ரக்ஷன். மற்றபடி நல்லாவே இருக்கும் சுத்தி பார்க்கறதுக்கு. என்ன ஒண்ணு, மழை காலத்துல போனீங்கன்னா நீர்வீழ்ச்சியில வர தண்ணி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மற்ற நேரத்துல தண்ணி சில ஃபால்ஸ்ல தண்ணியே இருக்காது. ஸோ அதையும் இந்த வீடியோல ஒன்னொன்னா நான் சொல்றேன். வால்பாறை சுத்தி பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட், டீ கார்டன் தாங்க. நீங்க எங்க ஒன்னா நிறுத்தி போட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எடுத்துக்கலாம். பட் சில இடங்கள் வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இதுக்கு காரை நிறுத்தத்துக்கான தனி இடம் இருக்கு, ஓரமா ஒதுக்கி நிறுத்திக்கலாம். ஸோ இங்க நிறைய பேர் இங்கேயும் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. நின்று அழகா ரசிச்சுட்டு நீங்க போலாம். என்ன டைம் தான் இருக்காது. நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு 3-4 நாள் கூட இங்க தங்கலாம். அந்த அளவுக்கு, வெறும் வால்பாறை மட்டுமே சொல்றேன், அந்த அளவுக்கு அழகை ரசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய இடங்கள். அடுத்ததான் நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வால்பாறையிலேயே மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள்னு சொன்னா அது நல்லமுடி வியூ பாயிண்ட் தான் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா வால்பாறையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். சோ நம்ம நல்லமுடி வியூ பாயிண்டோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? காரை நீங்க அங்கேயே பார்க் பண்ணிடலாம். இந்த சின்ன பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்ல தான் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்றாங்க. சோ இதுதான் என்ட்ரி. அப்படியே கொஞ்சமா மேலே ஏறி போக வேண்டியதுதான். இந்த தெரியுது இல்லையா, அந்த வழி, இது மேலதான் ஏறி போகணும். அப்படியே போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 kilometers நீங்க நடக்கணுங்க. 1 இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும். அந்த டாப், அதாவது மலை, அந்த உச்சிக்கு போறதுக்கு. அப்படியே நீங்க பக்கத்துல இந்த டீஎல் தோட்டத்துக்கு நடுவுல நீங்க பயணம் பண்ணுவீங்க. சும்மா சூப்பரா இருக்கும் அந்த பயணமே. நீங்க டீ கட் பண்றது, டீஎலை கட் பண்றது, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போலாம். அவங்க கிட்ட பேசலாம். அவங்களோட ஃபுல் டைம் ஜாபே அதான். ஒரு நாளைக்கு இவ்வளவு கிலோ அவங்க பறிக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு டார்கெட்டு. ஸோ அதெல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பணும் நாங்க. ஸோ அங்கங்க நின்று நீங்க போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இந்த பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் உயரம் போக போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்குலாம் கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நடுவுல ஒரு மரம் இருக்குதுங்க, அங்க உட்காந்துக்கலாம். அவங்கலாம் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸா தான் இருக்கும். இதுதான் அந்த டாப் வியூ பாயிண்ட். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமான ஆனைமுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பரந்த காட்சியை இங்கிருந்து நீங்க கண்டு ரசிக்க முடியும். ஆக்சுவலா வின்டர் சீசன்ல வந்தா இதோட சூப்பரா இருக்கும். அந்த பனி பொழிவை பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்குங்க. அதுவும் நல்லாதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீசன்ல வந்தா. இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும்.
ஓகேங்களா. ஈவினிங் போக போக கொஞ்சம் பனி வரும்னு வச்சுங்களா. ஸோ மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. இது ஒட்டியே வந்து கீழே போனீங்கன்னா ஒரு சாமியார் இருக்காரு. தெய்வ பக்தி இருக்கிறவங்க அவர்கிட்ட போய் நீங்க பூஜை பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் சுத்தி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 to 2.5 hours தேவைப்படும் மினிமம் நான் சொல்றது. ஓகே. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர். இது வந்து பாத்தீங்கன்னா வால்பாறையிலிருந்து, அதாவது வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அங்க வந்து நீங்க மினிமம் ஒரு 1 hour to 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கேயும் அங்க வந்து சின்ன பசங்க ஃபேமிலியோட போயிட்டு அதுல குளிக்கலாம். அது மாதிரி ஒரு இடம் இது கூழாங்கல் ரிவர். இதுதாங்க அந்த என்ட்ரி ஏரியா கூழாங்கல் ரிவர். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நிறைய டீ எஸ்டேட், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்கேயே வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் காட்சிகள். இங்கேயும் கார்லாம் சைட்லயே பார்க் பண்ணிடலாம். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இதனுடைய என்ட்ரி டைமிங் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா 8 to 9 o'clock அந்த ரேஞ்சில் அலோவ் பண்றாங்க. இப்போ ஏப்ரல் மாசத்துல ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் அலோவ் பண்றாங்க. நாங்க லஞ்சுக்கு அப்புறம் தான் இங்க போனோம். 3 to 4 இருக்கும். 3 o'clock மேலதான் இது போனோம். ஆக்சுவலா சூப்பரா இருக்குது பாருங்க. இங்க வந்து குளிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை, நல்ல சுத்தமா தான் இருக்கும் தண்ணி. கூழாங்கல்ன்றது அந்த ரிவர்ல கூழாங்கல் இருக்கிறதால அது சொல்றாங்க, ஆழம்லாம் எதுவும் கிடையாது. அதனால ஈஸியா அந்த பிரிட்ஜ் பக்கத்துல அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆழம் இருக்கும். அங்க மட்டும் தான் நீங்க போகக்கூடாது. இது மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கிற ஏரியாலாம், இந்த ஏரியாலாம் சூப்பரா இருக்கும். இங்கே வந்து நல்லா அனுபவிக்கலாம். பக்கத்துல உட்காந்துக்கலாம், தண்ணியில கால் வச்சுக்கலாம், குளிக்கலாம். ஸோ போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் ஏரியா. அடுத்ததான் நாங்க சின்ன காலார் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். அங்கிருந்து கூடவே மழையும் சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ சின்ன கலர் ஃபால்ஸ் கிட்ட போகும்போது எங்களுக்கு மழை ஓரளவுக்கு நின்றுடுச்சு. அதனால் கொஞ்சம் இறங்கி தைரியமாக உள்ளே போனோம். ஆக்சுவலாக லைட்டாக தூரல் மட்டும் இருந்தது. இது அந்த என்ட்ரி ஏரியா. சின்ன கலருக்கு இறங்கி போனோம். அந்த தொங்கு பாலம் சின்னதாக இருக்குது பாருங்கள். அதை தாண்டி அப்படியே உள்ள ட்ரெக்கிங் போகிற மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதாவது தென்னிந்தியாவிலே அதிக மழை பெய்யும் இடங்களில் இது ஒன்றாக கருதப்படும் சின்ன கல்லாரில் உள்ள இந்த கம்பீரமான அருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்ந்த பசுமையான வனப்பகுதிக்குள் அமைந்திருப்பது தான் இதனுடைய கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடர்ந்த மரங்களுக்கு இடையே இந்த கட்டப்பட்டுள்ள இந்த தொங்கு பாலம் தான். அதாவது இந்த நேரத்தில் வந்து சில இப்போ மழை காலத்துலலாம் போனீங்கன்னா எங்கள் சாமியாக தண்ணி போயின்னு இருக்கும். ஓகேங்களா. அது வந்து அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போக வேண்டியிருக்கும் அந்த ஃபால்ஸு கிட்ட போகிறது. ஓகேங்களா. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக தான் இருக்கு இல்லையா. மழை காலத்துலாம் போனீங்கன்னா பயங்கரமாக தண்ணி இருக்கும். ஸோ கிட்ட வந்துட்டோம் நம்ம அந்த ஃபால்ஸு கிட்ட. அது தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஃபால்ஸ், சின்ன கலார் ஃபால்ஸ். மழை காலத்தில் வந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக அந்த தண்ணி போகிற பாதெல்லாம் ஃபுல்லாக போகுமா, அந்த தொங்கு பாலத்துக்கு தண்ணி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகின்னு இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போவும் நல்லா தான் இருக்குது வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உட்காந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம நீரார் டேமுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நீரார் டேமோட என்ட்ரி பாயிண்ட். இப்போ வந்து தண்ணி இல்லாதால நம்ம இதை வந்து நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியல இந்த டேம்ல. பட் இதனுடைய பிரம்மாண்டம் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கும். அதனை பற்றி தெரிஞ்சுக்கலாமா. நீரார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சமவெளிகளில் பல வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரம் அளிக்கின்ற நீர் மின் செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பல இடங்களுக்கு இந்த விவசாயத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்வதில் இவ்வணை முக்கிய பங்கு வகிக்கிறது. சோலையார் அணை, அப்புறம் அந்த ஆழியார் அணை, நீரார் அணை வால்பாறையில் இருக்கும் 3 முக்கிய அணைகள் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவ்வளோ முக்கியம் வாய்ந்த இந்த நீரார் அணையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா. தண்ணி இல்லை, அவ்வளோதான். அது இருந்தால் தானே அழகாக ரசிக்க முடியும் அப்படின்றீங்களா. கரெக்டு தான். பட் நம்ம ஏப்ரல் மாதத்தில் போனால் அப்படி தான் இருக்கும், ஏப்ரல் மேலாம். பட் மழை காலத்தில் போனீங்கன்னா சூப்பராக ரசிச்சுட்டு வரலாம் இந்த ஏரியாவை.
அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளமலை டனல் ரிவருங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா அதாவது வால்பாறையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க இது. இதுதான் அந்த என்ட்ரி ஏரியா. இங்கே கார் பார்க் பண்ணிட்டு பக்கத்துல டீ கடை இருக்கு. கிரீன் டீ நல்லா இருந்தது இங்க சாப்பிட்டதுல. லெமன் டீ இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் என்ட்ரி, அந்த டனலுக்கு போகிறதுக்கான என்ட்ரி ஏரியா. இங்கே டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ டைமிங் மண்டே டு சண்டே அன்றைக்கி வேணால் போகலாம். காலையில் 8லேருந்து ஈவினிங் வரைக்கும் 6-7 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இதுவும் சூப்பரான இடங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த பாலம் வந்து அதாவது இரும்பில் இருக்கிற அந்த பாலம் வந்து ஃபுல்லாக ரஸ்டாக இருந்தது. நடுவில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அநேகமாக ரினோவேஷன் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் தண்ணி இருந்தது. பட் மழை காலத்தில் வந்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குன்னு தான் தோணுது. இதுதான் இந்த டனல்னு சொல்கிறாங்க. வியூ நல்லா இருக்குங்க. இங்கேயும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வெள்ளமலை டனல். ஸோ அடுத்ததாக கடைசியாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதை தான் அன்றைக்கி நாங்கள் கவர் பண்ணோம். ஈவினிங் ஆகிடுச்சு அதுக்கு. இன்னொன்று, இந்த பிர்லா வாட்டர் ஃபால்ஸு, இந்த மங்கி வாட்டர் ஃபால்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, நம்மளால் பார்க்க முடியல. ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் இருக்குது, கவர் ஆகுது வால்பாறையில். அதை ஞாபகம் வச்சுங்க. மீதி எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். மங்கி ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, பிர்லாவும் இல்லை, அதனால் நாங்கள் போகல அது ரெண்டுத்துக்குமே. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குது. அதுலேயும் இது ஒரு சைடு என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆப்போசிட் என்ட்ரி வழியாக இந்த உள்ளே போனோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆறு மாதிரி ஓடுது, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே உள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் நீங்கள் அந்த அருவிக்கிட்ட வந்துடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும். பட் நம்மளுக்கு வேறு வழி இல்லைல்ல, லீவ் வந்து ஏப்ரல் மேல தானே கிடைக்குது, அதனால் வரலாம். அதுக்காக வரக்கூடாதுன்னா இல்லை, தண்ணி ஓவராக இருக்காது ஃப்ளோ, அது மட்டும் மனசில் வச்சுங்க. ஸோ ஃபால்ஸ் நம்பி வர வேண்டாம், மற்ற இயற்கை காட்சி ரசிக்கிறதுக்காகவே வரலாம். குளுமையாகவும் இருக்கும் மழை பிரதேசனாவே. ஸோ நம்ம சம்மரில் ஹீட்டு தணிக்கிறதுக்காகவும் மனசை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவும் இதுமாரி சுற்றுலாத்தலங்களை நீங்கள் வந்து பார்க்கணுன்றது சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.